ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கான பாதையை செவ்வையாக்குங்கள். ஆயத்தப்படுத்திட்டீங்களா? ஆயத்தப்படுத்தி தானே வந்திருக்கிறீங்க. என்ன, உங்களை ஆயத்தப்படுத்தி தானே வந்திருக்கீங்க. பஸ்ஸில் வந்திருப்பீங்க, காரில் வந்திருப்பீங்க, பைக்கில் வந்திருப்பீங்க, ஸ்கூட்டியில் வந்திருப்பீங்க இல்லையா? எப்படியோ வந்து சேர்ந்துட்டீங்க. யார் முதல்ல வந்தாங்களோ அவங்களுக்கு நிறைவாக ஆசீர்வாதம் கிடைக்கும். பிந்தி வரவங்களுக்கு கொஞ்சம்தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்லே வந்தவங்களுக்கு ஆசீர்வாதம் அதிகப்படியாக கிடைக்கும். சரி, அப்போது மத்தேயு 3:3 ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கான பாதையை செவ்வையாக்குங்கள். இவ்வார்த்தைகள் புனித திருமுழுக்கு யோவான் நமக்கு அழைப்பு விடுக்கும் வார்த்தை. இது வழியை ஆயத்தப்படுத்துங்கள்னா என்ன செய்கிறது? ரோட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது, அப்புறம் சாலைகளெல்லாம் சரி பண்ணி வைக்கிறது. இந்த வெளி அலங்காரம் அல்ல. இந்த வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல. இது ஒரு உள்ளார்ந்த மனமாற்றத்திற்கான ஒரு வார்த்தை. ஒரு எதற்கான வார்த்தை? மனமாற்றத்திற்கான ஒரு வார்த்தை. அப்போ மனமாற்றத்திற்கு நம்மை அழைப்பு விடுக்கின்ற இந்த வார்த்தைக்கு நாம் செவிமடுக்கணும், இந்த வார்த்தையை நாம் கேட்கணும். அப்போ யாருக்காக வழியை ஆயத்தப்படுத்துறது? இப்போ வந்து நம்ம இதுக்கு நம்ம ஊருக்கு தூத்துக்குடிக்கு கலெக்டர் வராரு அப்படின்னா அந்த ஏரியா பூரா என்னென்ன மாதிரி பரபரப்பாக பந்தல் போட்டு அதை இதை எல்லாம் ரெடி பண்ணி ஆயத்தப்படுத்துகிறாங்க. அப்போ நம்மளுக்கு யார் வரப்போகிறது? கிறிஸ்து அரசர் வரப்போகின்றார். காலம் அண்மித்து விட்டது. அப்போ கிறிஸ்து அரசர் வரப்போகின்றார். அந்த வரவிருக்கும் ஆண்டவராய கிறிஸ்துவை வரவேற்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமாக இருப்பது என்னது? நல்ல ட்ரெஸ் பண்ணி, நல்ல நகை நட்டெல்லாம் போட்டு, பூ பொட்டெல்லாம் வச்சு, நல்ல பட்டு சேலை உடுத்தி, அதுவா? அது அல்ல ஆயத்தம். ஆயத்தம் நம் மனதில் இருக்க வேண்டும். ஆயத்தம் எங்கே இருக்கணும்? நம் மனதில் இருக்க வேண்டும். நமது மனம் மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அப்போது இந்த மனமாற்றத்தை விரும்புகிற ஆண்டவர் அவர் வரும் பொழுது அவருடைய அந்த விண்ணரசுக்குள் நுழைவதற்கு நாம் பரிசுத்தமாகவும் தகுதியுடையவர்களாகவும் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாகவும் தகுதியுடையவர்களாகவும் இருக்கணும். இப்போ ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண ஒரு புடவை உடுத்திட்டு போவீங்களாம்மா? 4 பேரை போல் நானும் பட்டு உடுத்தி போகணும் அப்படி சொல்லி தானே போவீங்க. அப்போது ஒரு இடத்துக்கு போகணும்னா, இப்போ இறை அரசுக்குள், அந்த விண்ணக அரசுக்குள் நுழையணும்னா என்ன செய்யணுமா? அதுக்குரிய தகுதியான நிலை நமக்கு வேண்டும். அப்போ அந்த தகுதியான நிலை, பரிசுத்தமும் அந்த தகுதியும் நமக்கு வேணும்னா நம்ம எந்த நேரமும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், ரெடியாக இருக்கணும். பஸ் வந்துருச்சுன்னு நீங்கள் ரோட்டில் பஸ்ஸை நிறுத்தி வீட்டில் இருந்துக்கிட்டே நிறுத்து இந்த எங்கள் அம்மா வர, என் தங்கச்சி வர, அக்கா வரேன்னு சொன்னால் அவன் நிறுத்துவானா? நிறுத்த மாட்டான். போயிட்டுருமா, அடுத்த பஸ்ஸை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான் இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவர் வரும் பொழுது ஆயத்தமாக இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அப்போ அந்த ஆயத்தமாக இருக்கிறதுக்கு நமக்கு தடைகள் வரும். இரு இந்த பூவை எடுத்து வச்சுக்கிறேன், கொஞ்சம் நேரம் போரு, இந்த நெக்லஸ் எடுத்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் பஸ்ஸுக்காரன் நிற்கவே மாட்டான். அப்போ உலக ஆசை, அகந்தை, அலட்சியம், உறவற்ற தன்மை இதெல்லாம் இந்த இறை அரசுக்குள் நுழைவதற்கு தடையாக இருக்கின்றது. எப்படி ஒரு பஸ்ஸில் ஏறுறதுக்கு நம்ம ட்ரெஸ் பண்ண, அதை வைக்க இதை வைக்க தடையாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, அதே போல் அந்த இறை அரசுக்குள், விண் அரசுக்குள், பேரின்ப வாழ்வுக்குள் நல்ல ஒரு தகுதியான நிலையில் நம்ம உள்ளே போகிறதுக்கு தடையாக இருக்கிறது உலக ஆசைகள், அகந்தை, அலட்சியம். அது என்ன பரவாயில்ல, அடுத்த வாரம் நம்ம பாசிங் திருமணிக்கலாம், அடுத்த மாதம் நம்ம பூசைக்கு போய்க்கிடலாம், அதுக்கு என்ன பரவாயில்ல, அப்போ பிறகு பைபிள் வாசிச்சுக்கிறலாம், கொஞ்சம் நேரம் கழித்து ஜெபம் பண்ணிக்கிறலாம். இப்படி என்ன செய்யக்கூடாது? தள்ளி தள்ளி போடக்கூடாது. எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும். சரி, அப்போது
இந்த சரி செய்ய ஜெபிக்க வேணும். அது இந்த வழினா என்ன? ஆயத்தமாக வழியை ஆயத்தப்படுத்துங்கள். வழி என்றால் என்ன? இதயம். நம்ம இதயம்தான் அந்த ஆண்டவர் உள்ள வர்றதுக்குரிய வழி. இதயம், மனம், நம்ம மனநிலை, வாழ்க்கை முறை, இதெல்லாம் தான் ஆண்டவர் நமக்குள்ள வர்றதுக்கு ஒரு நுழைவாயிலாக இருக்கின்றது. நுழைவாயில் எது? இதயம், மனம், வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் நமக்கு தங்கும் இடம் இதயம். இதயம் ஒரு கோவில். இதயம் ஒரு கோவில், பரிசுத்த ஆவியின் ஆலயம். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, அந்த கோயிலில் ஏதாவது ஒரு குப்பை அதை பார்த்தா இது என்னது, இதுக்குள்ளே இப்படி போட்டு வச்சுருக்காங்க, இது நல்லாவா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. சிலர் ஐயோ இது ஆலயம் இல்லை, அசிங்கமாக கிடக்குதே அப்படின்னு நினச்சி எடுத்து போடுறவங்களும் இருக்காங்க இல்லையா? அதே போல் நமது இதயம் ஒரு ஆலயம். இந்த தான் அந்த அரசர் தங்க போகிறார். அப்போ அந்த ஆலயம் பரிசுத்த ஆவியின் ஆலயம். நம்ம இதயம் ஒரு கோவில். அந்த கோவிலுக்குள் எப்போது ஆண்டவர் வருவார்? எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும். நம் இதயம் திறந்த மனமாக, பரிசுத்த உள்ளமாக இருக்க வேண்டும். அப்போ நமக்குள்ள இது திறந்த மனமாக இல்லாமல் இருந்து மூடி இருக்கிறதுக்கு காரணம் பொறாமை, உலக ஆசைகள், சோர்வு, அலட்சியம், அசட்டைத்தனம், இந்த மாதிரியான குறைகள் நம் இதய கதவை மூடிடும். அப்போ இது மூடுனா ஆண்டவர் கதவை அருகில் திருவிளைப்பாட்டில் போட்டிருக்கல, கதவை தட்டினால் நான் உள்ளே வருவேன், நீ திறக்காட்ட நான் என்ன பண்ணுவேன்? அப்போ இந்த மாதிரி உணர்வுகளினால் மூடி வைத்திருக்கிற இதயத்துக்குள் ஆண்டவர் வருவாராமா? வரமாட்டார். அப்போ என்ன செய்யணும்? இதெல்லாம் நம்ம மாற்றி பரிசுத்த இதயமாகவும் தகுதியான நிலையிலும் அந்த வருகின்ற அரசரை வரவேற்க காத்திருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 4வது 5வது வசனம் வாசிப்பா. மைக் வச்சுக்கிறியாடா? இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் போதும் போதும். அப்போ இந்த செம்மையாக்கணும், ஆயத்தமாக்கணும், இதுதான் இங்கே உள்ள இன்னைக்கு உள்ள கருத்தே. அப்போ இதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அப்போ இந்த வரப்போகிற அரசர் ஏற்கனவே அவர் மண்ணுலகில் மனிதனாக பிறந்துட்டார். மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து நல்ல காரியங்கள் நிறைய செய்து இறையரசை கட்டி எழுப்பி 12 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 12 பேருக்கும் அதிகாரம் கொடுத்து அந்த 12 பேரையும் தான் போதித்தவை, கற்றுக் கொடுத்தவை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அபிஷேகத்தை அந்த ஆவியானவரை கொடையாக கொடுத்து அவர் விண்ணகம் சென்று பரலோக தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இப்போ எப்போ வரப்போறாரு? நடுத்தீர்க்க வரப்போகின்றார். அரசராக, நீதியின் அரசராக வரப்போகின்றார். அவர் முன்னால் இறக்கப்பட்டு எல்லாருக்கும் நன்மை செஞ்சுக்கிட்டே போனார். இப்போ கடைசியாக வரும் பொழுது அவர் நீதியின் அரசராக வருவார். அப்போ நீதியின் அரசராக வரும் பொழுது இறந்த நாம் எல்லோரும் எழுப்பப்படுவோம். நமக்கு எப்போ இறக்குறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையின் முடிவு, அதான் முடிவு நாள். அப்போ அந்த நாளே நமக்கு தெரிஞ்சிடும் எங்கே போக போகிறோன்னு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம இறந்த பிறகு எங்கே இருக்கிறோமோ அங்கே இருப்போம். ஆனால் அவர் நீதியின் அரசராக உலகில் வரும் பொழுது அப்பொழுது நாம் எல்லோரும் எழுப்பப்படுவோம். அப்போ தான் சொல்லியிருக்கு, வலப்பக்கத்தில் செம்மறியாடுகளும் இடப்பக்கத்தில் வெள்ளாடுகளும் நிறுத்தப்படும். நீங்கள் செம்மறியாடாக இருக்க போறீங்களா, வெள்ளாடாக இருக்க போகிறீங்களா? செம்மறியாடாக இருக்கணும், பக்குவமாக இருக்கணும். ஏன் செம்மறியாடை சொல்லியிருக்கு தெரியுமா? வெள்ளாடு என்ன செய்யும்? அங்கே நோண்டிடும், இங்கே தாவிரும், அதை பிடிங்கி தின்றும், இதை பண்ணிடும். இந்த செம்மறியாடு பாவம், அது பேசாமல் தலையை குனிஞ்சு போய் இருக்கிற இடத்துல சாப்பிட்டுட்டு அமைதியாக அது இருந்துக்கிறோம். அதுதான் இதோ இறைவனின் செம்மறி அப்படின்னு இயேசுவே சொன்னாங்க. அப்போ அமைதியான ஒரு பிறவி அந்த செம்மறியாடு. அதனால தான் அப்போது நீங்கள் எந்த பக்கத்தில் இருக்க போகிறீங்கன்னு இப்போவே தீர்மானம் பண்ணிக்கங்க. நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் தான் அந்த வலப்பக்கத்தில் நிற்க முடியும்.
வலப்பக்கத்தில் இருக்கிறவங்க தான் விண்ணரசுக்குள் நுழைய முடியும். அப்போ அந்த விண்ணரசுக்குள் நுழையணும்னா தகுதியாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ அந்த அரசு என்ன அரசு? உண்மையின் அரசு, நீதியின் அரசு, அமைதியின் அரசு, அன்பின் அரசு. இந்த மாதிரி பண்புகளை கொண்ட அந்த அரசர் வரும் பொழுது நாம் விழிப்பாக இருந்து அவரை வரவேற்று இந்த மதிப்பீடுகளை, என்னது, அன்பாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், இந்த மாதிரி பண்புகள் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை நமது வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தி அவரை வரவேற்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தம் இல்லாட்டா எப்படி இருக்கும்? இப்போ சரி, உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்கள் ஆயத்தம் பண்ணாமல் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் ரெடி பண்ணாட்டா, அந்த எல்லாரும் மக்கள்லாம் வந்துட்டாங்க, அப்போ தான் அதை செய், ஐயோ இதை எடுத்துகிட்டு ஓடியா, அதை பண்ணு அப்படின்னு இருந்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க? உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? இது ஒரு குடும்பமா? இன்னது ஒரு ஆயத்தம் இல்லை. சரி, வேறு எதையுமே சொல்ல வேண்டாம். உங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்த வர்றாங்க, அல்லது ஒரு அன்பிய கூட்டம் நடத்த வர்றாங்க. அப்போ நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணுமா வேண்டாமா? ஆயத்தமாக இருக்கணுமா வேண்டாமாம்மா? சொல்லுங்கள். ஆயத்தமாக இருக்கணும்ல. அப்போ ஆயத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது ப்ரேயர் குரூப்பு வந்துருச்சு, அன்பிய கூட்டத்தில் உள்ள எல்லா நபர்களும் வந்துட்டாங்க, ஃபாதர் வந்துட்டாங்க, அப்போ தான் அந்த சேரை தூக்கி போடுறது, அந்த துணியெல்லாம் எடுத்து மாற்றுறது, அப்படி இப்படி சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இதே தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் வரும் பொழுது அவரை வரவேற்க நாம் ஆயத்தமாக, முன்கூட்டியே விழிப்புணர்வோடு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதைத்தான் 10 கன்னியர் ஓமையில் சொல்லப்பட்டிருக்கு. 10 கன்னியர் ஓமையில் என்னமா சொல்லியிருக்குது? இதோ மணவாளன் வருகிறார், ஆயத்தமாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ ஆயத்தமாக இருந்தவங்க தான் உள்ளே போனாங்க. அதை பின்னால் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன். ஆயத்தம் இல்லாததுக்கெல்லாம் என்ன செஞ்சிச்சு? ஒன்றுமே கிடைக்கல. அதனால எப்பயுமே என்ன செய்யணும்? விழிப்போடு இருக்கணும். சரி, அப்போ இதை என்ன, அந்த விழிப்போட ஆயத்தமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 3-5 வாசிங்கப்பா. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 3-5. இயேசு நிக்கதேமை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். பாருங்க, அப்ப இறை ஆட்சிக்குள், அந்த விண் அரசுக்குள், அந்த இறை அரசுக்குள் நுழைய வேண்டும் என்றால் மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த நிக்கதேமும் நம்ம கேட்டகரி, நம்மளை போல உள்ளவர். அவர் என்ன செஞ்சிட்டாரு? மறுபடிக்கு எப்படி பிறக்கிறது? தாய் வயிற்றுக்குள்ளே போய் மறுபடிக்கு எப்படி பிறக்கிறதுன்னு அவர் சாதாரணமாக கேட்குறாரு. அவருக்கு விளங்கலை, அதனால அவர் கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மறுபடி பிறப்பது என்றால் தூய ஆவியினாலும் நீரினாலும் நாம் பிறக்க வேண்டும். இதைத்தான் யோவான் 4வது அதிகாரம் சமாரியா பெண்ணு, அந்த சமாரிய பெண்ணு ஒரு மோசமான பெண், மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவள். அவள் என்ன செஞ்சிட்டா? எல்லாம் ஊரில் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வெயில் நேரத்தில், நண்பகல் நேரத்தில் யாரும் தன்னை பார்க்கக்கூடாதுன்னு முக்காட்டை போட்டுக்கிட்டு தண்ணி எடுக்க ஊருக்கு வெளியே இருந்த அந்த சிக்கார் என்ற அந்த கிணற்றுக்கு தண்ணீர் எடுக்க வந்தா. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் பார்த்தார். அப்போ ஆண்டவர் பார்த்து உடனடியாக, நீ இப்படிலாம் பண்ணியிருக்க, இப்படிலாம் செஞ்சுருக்க, அதனால் நீ இப்போ மனமாறு அப்படி சொல்லவே இல்லை. மெதுவாக உரையாடல் நடத்தி அவளை உணர வைத்தார். அப்போது பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, அவளோடு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவள் உள்ளம் உருகியது, அவள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அப்போ அவள் என்ன செஞ்சிட்டா? ஐயோ, இவர் தான் மெசியா போல, என் உள்ளத்தில் நான் செய்கிற தப்பு அனைத்தையும் சொல்லிட்டாரு அப்படின்னு அவள் என்ன செஞ்சிட்டா? உணர்ந்துட்டா. இதுக்கு பேர் தான் மறுபிறப்பு.
இதுக்கு பேர் தான் மறுபிறப்பு. தூய ஆவியை நமக்குள் வந்து தூண்டுதல் தரும், ஒரு செயல்படுத்தும், ஏதோ நமக்குள்ள நடக்கும். அதே போல தான் எம்மாவுஸ் சீடர்கள் விரக்தியான நிலையில் ஆண்டவரோடு இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு கற்றுக்கொண்டும் அவர் இறந்த பிறகு இனி என்ன வாழ்க்கை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, வா நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு 2 பேரும் ஊருக்கு போகிறாங்க. அங்கேயும் போய் அவர்களோடு சேர்ந்து மெதுவாக பேசி பேசி அவர்கள் உள்ளத்தை உருக வைத்தார். அவர் பேசும் பொழுது நம் உள்ளம் உருகவில்லையா? அப்போ நம்ம இறை வார்த்தை கேட்கும் பொழுது நம் உள்ளத்தில் ஏதோ நடக்கணும். ஆகா, நம்ம தப்பு பண்ணுறோம், இது சரியில்லை அப்படின்னு யார் நீங்கள் உணர்றீங்களோ அப்போவே உங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் வரும். அந்த மனமாற்றத்துக்கு பேர் தான் மறுபிறப்பு. இந்த நிக்கதோமா அப்படி பேசினார். அப்புறம் இயேசு சொன்ன பிறகு அவர் ஓகே, அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார், அவர் மனம் மாறினார். அப்போ நம்மளும் மனமாற்றம் பெற வேண்டுமானால் நம் சிந்தனை, சொல், செயல் எல்லாமே நம் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். என்னாச்சு? சரி, அதனால என்ன செய்யணும்? அந்த நிக்கதேமு சமாரிய பெண் போல இயேசுவின் வார்த்தையை கேட்கும் பொழுது அல்லது பைபிள் நம்ம படிக்கும் பொழுது அந்த பைபிளில் வர்ற வார்த்தைகள் நம் உள்ளத்தை தொடக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம உள்ளத்தை அது தொட்டுச்சுன்னா நமக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்கும். ஐயோ, நீ செய்கிற தப்பு, நீ போகிறது தப்பு, நீ இந்த மாதிரி செய்யாத, இந்த மாதிரி பேசாத, இந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு நமக்குள்ளே ஒரு உந்துதல், ஒரு உணர்த்துதல் ஏற்படும். அப்போ நம்ம செஞ்ச தப்பு இல்லை, இன்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அதை விட்டு நீங்கள் விலகி வெளியே வரும் பொழுது அதுக்கு பேர் தான் மனம் மாற்றம், மறுபிறவி. புரியுதா புரியலையா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புரியுதா புரியலையா? அந்த சமாரிய பெண்ணுக்கிட்ட இயேசு பேசின பொழுது அவருடைய வார்த்தையை கேட்டு அவ செஞ்ச தவறெல்லாம் மெதுவாக நாசுக்காக எடுத்து சொல்லும் பொழுது அவள் மனம் மாறினா. மனம் மாறினதோடு மட்டுமா இருந்தா? ஒரு வேசி பெண்ணு, ஊரே ஒதுக்கி வச்சிருந்த அந்த பெண்ணு இப்போ மறைஞ்சு வந்த பெண்ணு இப்போ ஊருக்குள்ளே ஓடி போய் அந்த ஊரே மனம் மாற்றுறதுக்கு அவர் ஒரு கருவியானாள். அதே போல் நம்ம இங்கே வந்திருக்கிற உங்களில் நீங்கள் மனம் மாறும் பொழுது உங்கள் குடும்பம் மனம் மாறும். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் மனம் மாறுவாங்க. ஐயோ, வந்துட்டு அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் பேச மாட்டா அப்படின்னு என்ன செய்வாங்க? அதை நிறுத்திடுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படிப்பட்ட மாமியாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நாத்தனார், எப்படிப்பட்ட கணவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனம் மாறும் பொழுது ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஊரையே மனம் மாற்றினா ஒரு பெண்மணி, வேசிங்கிற ஒரு பெண்மணி. அப்போ நமக்கு என்னம்மா, நம்ம அப்படி ஒன்றும் மோசம் இல்லை. அப்போ நம்ம மனம் மாறும் பொழுது நம்ம குடும்பம் மனம் மாறும். நேற்று ஒரு வீட்டுக்கு ப்ரேயருக்கு போயிருந்தேன். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, சிஸ்டர், எங்கள் மாமியார் எல்லாம் ஜெபம் படிக்கும், ஜெபமாலையோ ஜெபமாலை, ஜெபமோ ஜெபம், பைபிளோ படிக்கும். ஆனால் சிஸ்டர் என்னை ஏற்றுக்கொள்ளாது. நான் என்ன சொன்னாலும் தப்பாகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நீ என்னப்பா செய்ய போகிற? எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நீ அவங்களுக்காக ஜெபிச்சியா? இல்லை. நீ அவங்களுக்காக ஜெபிப்பா. நீ ஜெபிக்கும் பொழுது அவங்க மனம் மாறுவாங்க. நீ ஜெபிச்சு அவங்க வெட்கப்படுற அளவுக்கு நீ நல்ல பிள்ளையாக நட, அவங்க தன்னால் மனம் மாறுவாங்க. அப்போ நான் நேற்று தான் போனேன். இன்றைக்கி காலையில் 3 மணிக்கு என் கூட ப்ரேயரில் இருப்பாவ. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரேயர் முடிச்சு கேட்டேப்பா எப்படி இருக்காங்க? சிஸ்டர், கொஞ்சம் மாற்றம் இருக்குது, அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க, இது எங்கேப்பா வச்ச, அது எங்கே எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு இல்லை. அப்போ செபிங்க. யார் உங்களுக்குள்ளே மனசு கஷ்டம், பிரச்சனைகள், எந்த ஒரு இது ஏற்றுக்கொள்ளாத தன்மைகள் எது இருக்குதோ, எது உங்களுக்கு பகையாக தெரியுதோ, வெறுப்பாக இருக்குதோ, அவங்களுக்காக கஷ்டப்பட்டு ப்ரேயர் பண்ணுங்க. அவங்க தன்னால் மனம் மாறுவாங்க. அப்போது ஆண்டவருடைய வார்த்தை கிருகை செய்யும், உங்களுடைய ஜெபம் கிருகை செய்யும். அப்போ நீங்கள் இப்படி இந்த மாதிரி பைபிள் வாசித்து இறை வார்த்தையை தியானிக்கும் பொழுது உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும், உங்கள் பார்வையில் மாற்றம் ஏற்படும், உங்கள் வார்த்தையில் மாற்றம் ஏற்படும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் மாற்றப்படும். உங்களுடைய பழைய சுபாவங்கள்லாம் மாற்றப்படும். முன்னால் இருந்த மாதிரி இல்லை, நிறைய மாறிட்டா.
இது எப்படின்னு தெரியல. அதுதான் மிஸ்ட்ரி, அதுதான் பரம ரகசியம், அதுதான் ஜெபத்தின் வல்லமை. முன்னால் இருந்த மாதிரிலாம் அந்த பிள்ளை இப்போ இல்லை, முன்னால் இருந்த மாதிரி அவங்க இல்லை. ஏன்? நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அவங்க மாறுவாங்க. சரியா? அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது மனமாற்றம் ஏற்படும். அப்போ எப்பயுமே நம்ம எண்ணங்கள் நல்லதாக இருக்கணும், நம்ம செயல்கள் நல்லதாக இருக்கணும், நம்ம பேச்சுக்கள் நல்லதாக இருக்கணும். எண்ணம் எதை எடுத்தாலும் தப்பாக நினைக்கக்கூடாது, எதை எடுத்தாலும் தவறான இப்படி தான் செஞ்சுருப்பாங்க போல், அது அப்படி தான் அப்படி கணிக்கக்கூடாது, கணிக்கவே கூடாது. நேராக பார்த்து அப்படி ஏதாவது நடந்துட்டால் கூட அது சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ நீங்கள் மனமாற்றுவதற்குரிய அடையாளம் என்னன்னா, உங்கள் எண்ணங்கள் நல்லதாக இருக்கணும், நல்ல செயல்களை செய்யணும், நல்ல பேச்சுக்களை பேசணும். சில நேரங்களில் நானா இப்படி இருக்கேன் அப்படின்னு நமக்குள்ளே நான் இப்படி மாறிட்டேனா, எனக்கே தெரியலை நான் இப்படி இருக்கேன்னு. மற்றவங்க சொல்லுவாங்க, இப்போல்லாம் நீங்கள் வேறு மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் மாறிட்டீங்க. அந்த சமரிய பெண்ணை ஊர்லேருந்து ஒதுக்கி விட்டுருவாங்களா திருப்பி? ஐயோ, இவளால் தான் நமக்கு நன்மையே நடஞ்சதுன்னா அவளை பெரிய இதாட்டம் போற்றி எடுத்திருப்பாங்க. ஒரு வேசி பெண்ணுக்கே இடம் கிடச்சிருக்கு பாருங்க பைபிளில். 2000 ஆண்டு 2025 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம், அவளுக்கு இந்த பைபிளில் இடம் கிடச்சிருக்கு. நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம குடும்பத்தில் நம்மளை பார்த்து ஐயோ இப்படி ஒரு பொண்ணு அப்படின்னு பெருமையாக பேசக்கூடிய நம்ம வாழ்க்கை மாறணும். ஒரு தம்பி என்கிட்ட கவுன்சிலிங் வந்தான். அந்த கவுன்சிலிங் வந்தவன் என்னப்பா உனக்கு அப்படின்னா, அவன் தான் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான், எல்லா காரியங்களையும் ஒன்றுனா சொல்லிக்கிட்டே இருந்தான். நான் லிசன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி சொல்லுப்பா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன். எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு எல்லாம் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்டேன். நிறைய நேரம் அவன் எல்லா கதையும் அழுதும் சொன்னான், கோபமாகவும் சொன்னான், மனசு கஷ்டத்துலேயும் பேசினான், அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தான். அப்போ நான் கேட்டேன், அப்பா எல்லாம் சொல்லி முடிச்சிட்டியாம்மா அப்படின்னு கேட்டேன். எல்லாம் சொல்லிட்டேன் சிஸ்டர், எனக்கு தான் இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது சிஸ்டர், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்போ நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? ஐயா, நீ எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டீல, உனக்கு இப்போ மன திருப்தியாக இருக்குதுல்ல, இப்போ நேராக சர்ச்சுக்கு போம்மா, அங்கே இப்போ ஃபாதர் இருப்பார் பாவசிங்கத்தின தொட்டியில். நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் அப்படியே அவர்கிட்ட போய் சொல்லேன், அவர் ஒரு பிளெஸ்ஸிங் போடுவார். இப்போ நானும் உனக்கு ப்ரேயர் பண்ணிட்டேன், அவரும் உனக்கு பிளெஸ்ஸிங் பண்ணுவார். நீ நல்ல பையனாக, வேறொரு மனிதனாக நீ நல்ல ஒரு பையனாக இருப்பாம்மா, நீ அப்படி செய்வியா? கண்டிப்பாக செய்கிறேன் சிஸ்டர். இது யாரையா உனக்கு இப்படிலாம் சொன்னது அப்படின்னு அது எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, அங்கே ஒரு சிஸ்டர் இருக்காங்கடா, அவங்ககிட்டயாவது போய் பேசி தொலையாடா, நீ இப்படியே எங்கள் அம்மா சொன்னாங்க. அம்மா இப்படி நம்மளை கோவமாக வெறுப்பாக பேசுகிறாங்களே, சரி என்னதான் கதைன்னு தான் சிஸ்டர் உங்ககிட்ட வந்தேன். இப்போ எனக்கு நல்லா இருக்குது சிஸ்டர், எல்லாமே விடுதலை ஆயிடுச்சு. அது இதோட விட்டுறாத மகனே, ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கு போ, ஃபாதர்கிட்ட பாவம் பண்ணி. இப்போ அவன் சர்ச்சுக்கு போகிறான், பைபிள் வாசிக்கிறான், ஒழுங்காக காலேஜுக்கு போகிறான், படிக்கிறான். பார்த்தீங்களா? அப்போ என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம உணரணும், நம்மளை நினைக்கணும், நம்மளை பற்றி நினைக்கணும். நான் எப்படி இருக்கிறேன், நான் என்ன செய்கிறேன், இவங்களுக்கு ஏன் என்னை பிடிக்க மாட்டேங்குது, எனக்குள்ளே என்ன குறை இருக்குது, இதான் மனமாற்றத்துக்கு அடையாளம். அப்போ நீங்கள் இறை அரசுக்குள்ளே போகணும்னா இந்த மாதிரிப்பட்ட கதைகளெல்லாம் நீக்கணும். முதல்ல நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதே மனசில் வச்சுக்கோங்க, அதே உங்களுக்கு எக்ஸாம்பிளாக ஆயிரும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி நீங்கள் டிப் டாப்பாக போகிறீங்களோ, மற்றவங்களுக்கு முன்னால் நம்மளை தரக்குறைவாக யாரும் நினச்சிடக்கூடாது, நம்ம நல்லதாக இருக்குன்னு போகிறீங்களோ, அதே போல் இறை அரசுக்குள்ள விண்ணக மோட்சத்துக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நம்ம தகுதியாக வாழணும்னா இந்த மாதிரி நல்ல டிப் டாப்பாக தேவையற்ற உணர்வுகள், தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற சிந்தனைகள், பேச்சுக்கள், எண்ணங்கள், இதைகளெல்லாம் தகர்த்து எடுத்துட்டு நல்ல விதமாக வாழும் பொழுது நம்ம பக்குவமாக, ஐயோ இவனா இப்படி இருக்கான், நான் தான் சொல்கிறேன்ல, நம்மளே நம்மளை நம்ப முடியாது. ஐயோ நான் இப்படி மாறி இருக்கேனா, இப்போ எனக்கு கோவமே வர மாட்டேங்குது, நான் இப்போ யாரையும் இப்படி சந்தேகப்பட மாட்டேங்கிறேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க. அந்த மாதிரி வர்றது நல்லது. சரியா? அதான் இறையரசுக்கு ஏற்புடைய அழைப்புதல், ஆயத்தமாக இருப்பது. அடுத்தது மத்தேயு 5:3 வசனம் வாசிப்பா. மத்தேயு 5:3 இறைவார்த்தை.
ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. பாருங்க, ஏழையர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உள்ளது. நாங்கள் தான் ஏழையாக இருக்கிறோமே சிஸ்டர். ஏழைகள்னால் என்ன மக்களே? சாப்பாட்டுக்கு இல்லாமல், பங்களா இல்லாமல், காரு இல்லாமல், பைக்கு இல்லாமல், பெரிய வசதி வாய்ப்பு இல்லாமல், நகை நட்டுலாம் நிறைய சேர்த்து பணம் காசு இல்லாமல் அப்படி இருக்கிறது ஏழைன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அப்படி இருக்கிறது ஏழைன்னு நினைக்காதீங்க. ஏழைன்னு என்னன்னா, உள்ளத்தில் கர்வம் இல்லாமல், அகந்தை இல்லாமல், பிடிவாதம் இல்லாமல், போட்டி பொறாமை இல்லாமல், சந்தேகம் இல்லாமல், நல்ல எண்ணங்களோடு எளிமையாக இருக்கிறது தான் ஏழையர் உள்ளத்தர். அந்த பாருங்கள், இயேசு பிறந்த உடனே அரசர்கள் வரல, பெரிய பெரிய பணக்காரவங்கள் வரல. யார் வந்து முதல்ல சந்தித்தது? யாருக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது? இடையர்களுக்கு. அவங்க சாதாரண மக்கள், படிப்பறிவில்லாத மக்கள், எதையும் நம்பக்கூடிய மக்கள். அவங்ககிட்ட சொன்னா தான் ஏசு பிறந்திருக்காரு, ஓடுங்க ஓடுங்கன்னு சொன்னால் போயிருப்பாங்க. வேறவங்ககிட்ட அது எங்கே பிறந்திருக்காரு, அது எங்கே சொல்லியிருக்கு, அந்த பைபிளில் எங்கே என்ன போட்டிருக்கு, இப்படி பல விசாரணைகள் வந்திருக்கும். அப்போ எளிய உள்ளத்தோர், எளிமையான உள்ளத்தோர். எங்கள் கான்வெண்ட்டுக்கு ஒரு பெரிய பணக்காரவர் வருவார். அவங்களுக்கு கம்பெனிலாம் இருக்குது, பல கம்பெனி, நிறைய 10-20 கார் இருக்குது, நிறைய வேலைக்காரவங்க இருக்காங்க. பெரிய பணக்காரர் எங்கள் கான்வெண்ட்டில் இருந்து தான் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு பேசிட்டு போவார். எளிமையாக இருப்பார். வேஷ்டி சட்டை தான் ஷர்ட்டு தான் போடுவார், பேண்ட் ஷர்ட்லாம் போட மாட்டார். நிறைய படித்தவர், பெரிய காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவர், எளிமையாக இருப்பார். அப்போ எவ்வளவு எளிமை பாருங்கள். எப்போ வந்தாலும் அவர் ப்ரேயர் முடிச்சுட்டு போகையில் யாரையாவது பார்த்தா பாக்கெட்லேருந்து எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். இந்த மாதிரி எளிமையான, ஏழ்மைன்னு சொன்னால் வறுமைன்னே நினச்சிடாதீங்க தயவுசெய்து ப்ளீஸ். வறுமையாக இருக்கிறோம், காசு பணம் இல்லாமல் இருக்கோம், வீடு வாசல் இல்லாமல் இருக்கோம், காரு பங்களா இல்லாமல் இருக்கும் நினைக்கவே நினைக்காதீங்க. எளிமைனா உள்ளத்தில் எளிமையாக எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எதையும் நம்பக்கூடிய, யாரையும் அன்பு செய்யக்கூடிய, யாருக்கும் இறக்கப்படக்கூடிய, யாருக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த உள்ளம் கொண்டோர் எளிய மனத்தோர். இவர்களுக்கு தான் என்ன உரியதான்? விண்ணரசு இவர்களுக்கே உரியது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்க நம்ம என்ன செய்யணும்? பக்குவமாக இருந்துக்கிறணும். அப்போ எளிமையான உள்ளம் கொண்டவர்களாக இருக்கணும். அகந்தை, ஆணவம், பிடிவாதம், தற்பெருமை இதெல்லாம் இல்லாமல் எளிய உள்ளம் கொண்டவர்களாக இருக்க பார்த்துக்கங்க. ட்ரெஸ் பண்ணுறதுல இல்லாட்டினாலும் எதுக்குப்பா தேவையற்ற ட்ரெஸ்ஸு? இருக்கிறது போல் ட்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் வசதிக்கு தகுந்தபடி ட்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் வசதிக்கு தகுந்தபடி நகை நட்டு வச்சுக்கோங்க. உடனே வாங்கி தற்பெருமைக்காக அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, நம்ம பிள்ளைக்கு செய்யணும், இந்த மாதிரி கடன் மேலே கடன் வாங்கி பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற நிலைக்கு நீங்கள் நல்லா இருங்க. கடவுள் தேடி வந்து உங்களுக்கு எல்லாமே செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே உள்ளத்தில் எளியவர்களாக இருக்க பார்த்து கொள்ளுங்கள். மத்தேயு 13:1-23 வரைக்கும், மத்தேயு 13வது அதிகாரம் 1-23 வரைக்கும் உள்ளது இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தை எங்கெல்லாம் விழுகிறதோ அங்கெல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்ல 4 நிலங்களை பற்றி கூறப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த இறை வார்த்தை முதல்ல விழுகிறது எங்கே விழுகுதுன்னா, அது பாறை மேலே விழுகுது. விதைக்கும் பொழுது பாறை மேலே, அந்த பாறையில் விழுகிற அந்த விதை முளைக்குமாமா? அது பண்பட்டதை இல்லை, இறுகி போயில இருக்குது பாறை. அந்த கடினமான இதயத்தில் இறை வார்த்தை இப்போ நான் சொல்கிறது உங்கள் இளகிய உள்ளமாக இருந்தால் தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இறங்கும். இல்லைன்னா அது நான் என்ன சொன்னாலும் நீங்கள் சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் உள்ளத்துக்குள்ளே போகாது. அப்போ அந்த பாறை மாதிரி உள்ளம் அந்த பாறையில் விழுந்து முளைக்காது, அது அப்படியே கிடக்கும். அது ஏன்னா பறவை தின்னுட்டு போயிடும். அடுத்தது முள் செடிகளுக்கு இடையிலே விழுந்த விதைகள். அப்போ முள் செடிக்கு இடையில விழுந்துச்சுன்னா அது வளர தொடங்கும். ஆனால் இந்த முள் செடி தான் அந்த வேண்டாத செடிகள் தான் நல்ல சீக்கிரம் வளரும். அப்போ அது வளரும் பொழுது இதை நெருக்கிரும். அப்போ இதை வளர விடாமல் ஆக்கிரும். அப்போ அது எப்படின்னா, நீங்கள் விழுந்துட்டீங்க, முளைக்க ஆரம்பிக்கிறீங்க, கவலை, பிரச்சனை, துக்கம், போராட்டம், விசுவாச குறைவு இதெல்லாம் வரும் பொழுது என்ன செஞ்சிரும்?
அந்த இறை வார்த்தை பலனளிக்காமல் போயிடும், நெருக்கி பிடிச்சி வளர விடாமல் ஆக்கிரும். அப்போ எது வந்தாலும் அதை விட்டுறணும். அடுத்தது எங்கே விழுந்தது? வழி ஓரமாக விழுந்தது, பாதையில் விழுந்தது. பாதையில் விழுந்தால் நல்லா பொட்டல் பாதை, நடந்து நடந்து பறவைகள்லாம் வந்து பொறுக்கி தின்னுட்டு போயிடும். அப்போ அங்கேயும் முளைக்காது. அப்போ இந்த 3 விதமான நிலங்களை நம்ம உள்ளத்துக்கு சொல்கிறாங்க. அடுத்து பண்பட்ட உள்ளத்தில் விழுந்தது, நிலத்தில் விழுந்தது. அந்த பண்பட்ட நிலத்தில் விழுந்த உடனே அதுக்கு வேண்டிய உரம், தண்ணி எல்லாம் கிடச்சது. அது நல்லா வளர்ந்தது. அது 30, 60, 80, 100ஆக பலன் கொடுத்தது. அப்போ நம்ம உள்ளம் பண்பட்டதாக இருக்கணும், எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும், எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கணும், மற்றவங்க சொல்கிறத அதை அனுசரிக்கக்கூடியதாக இருக்கணும். நீ என்ன சொல்கிற, என்னப்பா எனக்கு தெரியும் எல்லாம், அப்படி சொன்னீங்கன்னா அது சொல்கிற வந்த நல்ல காரியமாக உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் என்ன செய்யணும் தெரியுமா? பண்பட்ட உள்ளமாக இருக்க வேண்டும். எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பிறர் சொல்கிறத கேட்கக்கூடிய, அதை கேட்டு தங்கள் வாழ்க்கையில் அதை பயன்படுத்தக்கூடிய, அப்படி இருந்தீங்கன்னா தான் அந்த இறை வார்த்தை உங்கள் உள்ளத்தில் விழுந்து அந்த நீங்கள் பலன் அளிக்கக்கூடியவங்களாக, இறை அரசுக்கு உரியவர்களாக வாழ முடியும். புரியுதா நான் சொல்கிறது? பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். பரவாயில்ல, எல்லாருமே அலர்ட்டாக தான் இருக்கிறீங்க, விழிப்புணர்வோடு இருக்கிறீங்க. விழிப்புணர்வோடு இருந்தால் தான் விண்ணரசுக்குள்ளே நுழைய முடியும். தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மணவாளன் வருகிறார், ஐயோ எங்களுக்கு எண்ணெய் இல்லையே கொஞ்சம் தாங்கலைன்னு. அந்த பிள்ளைங்க 5 பேரும் நல்ல புத்திசாலித்தனங்க, உங்கள்கிட்ட கொடுத்துட்டு எங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் நீங்களும் போக முடியாது, நாங்களும் போக முடியாது. அத்ததாயே நீங்கள் போய் வாங்கிக்கங்க, நாங்கள் போகிற வழியில் போய்க்கிறோம்னு நேரத்தோட புத்தியோட விழிப்புணர்வோட இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் நடக்காது. இப்போது அப்போ இந்த விதை காரியம் உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல, எப்படி புரியுதுல்ல? அப்போ பண்பட்ட உள்ளத்தில் இந்த சொல்கிற, இப்போ நாங்கள் சொல்கிறது கூட நீங்கள் நல்ல ஒரு ஆர்வத்தோட உற்சாகத்தோட, சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, என் வாழ்க்கைக்கு இது என்னவாகும், நான் எப்படி ஆயத்தமாக இருக்கணும், நான் எப்படி மோட்சத்துக்குள்ளே போகிறதுக்கு நான் எப்படி தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இப்போ புரியும் சொல்லும் பொழுது. அப்போ நீங்கள் பண்பட்ட உள்ளம் இல்லாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு, ஐயையோ ஸ்டவ் ஆஃப் பண்ணனா தெரியலையே, பாலை காய்ச்சி மூடி வச்சனா தெரியலையே, பூனை வந்து குடிச்சிருமோ தெரியலையே, ஐயோ இதை பக்கத்து வீட்டில் சொல்லாமல் வந்துட்டேனே, அல்லது என் மாப்பிள்ளைகிட்ட சொல்லாமல் வந்துட்டேனே, இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது சொல்கிறது புறம் நுழையாது. அப்புறம் டீச்சர் கேட்ட கதை தான், ஐயா உனக்கு எல்லாம் நுழைஞ்சிட்டா, எல்லாம் நுழைஞ்சிட்டு டீச்சர், வாழை மட்டும்தான் நுழையலை டீச்சர்னு. அந்த கதையாக இப்போ ஆகக்கூடாது உங்களுக்கு, சரியா? அப்போ சொல்கிறதெல்லாம் நல்லா நுழைஞ்சு உள்ளத்தில் பலனளிக்கக்கூடியதாக இருக்கணும். மத்தேயு 7:21, மத்தேயு 7:21, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். தந்தையின் திருவுளப்படி நடக்க வேண்டும். அப்போ நீங்கள் அதான் சொன்னால, அவ்வளவு ஜெபமாலையும் படிப்பாங்க, அவ்வளவு ஜெபமும் படிப்பாங்க, அவ்வளவு பைபிள் வாசிப்பாங்க, ஆனால் பாசமாக அன்பாக இருக்க மாட்டாங்க, பொறுமையாக இருக்க மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உதவி செய்யவும் மாட்டாங்க. அப்போ இது எப்படி? அதை தான் இப்போ சொல்லியிருக்கு, ஆண்டவரே ஆண்டவரேன்னு என்னை கூப்பிட்டுட்டு நீ கோயிலு கோயிலு கோயிலுன்னு அலைஞ்சிக்கிட்டு அவ்வளவு ப்ரேயரும் படிச்சுக்கிட்டு, ஆனால் இங்கே வீட்டில் கோட்டு விட்டுறது. புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் 1008 ஜெபம் படித்தாலும் அன்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது, பாசம் இல்லாமல் இருந்தீங்கன்னா நடக்காது. அதனால் மன்னிக்கணும், அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன ஜெபம் செய்தாலும் டக்குன்னு பெட்டிஷன் போயிடும் ஆண்டவர்கிட்ட, என் பிள்ளை நல்லவ, அவள் நல்லா மன்னிச்சு அன்பாக பாசமாக இருக்கிற பிள்ளை, அவளுக்கு கண்டிப்பாக உதவி செஞ்சிடணும் அப்படின்னு செஞ்சிருவார். அப்போ நீங்கள் மன்னிக்காமல் வெறுப்பு, வைராக்கியம், கோபம், போட்டி பொறாமை வச்சுக்கிட்டு மன்னிக்கணக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு எல்லா ஜெப கூட்டத்துக்கும் போயிடுவாங்க, எல்லா வழிபாடுகளுக்கும் போயிடுவாங்க, எந்த இடத்துல பூசை நடந்தாலும் போயிடுவாங்க. அப்போ அப்படி போகிறவங்களுக்கு அன்பு, வீட்டில் பாசம் இல்லையே, அப்புறம் எப்படி நடக்கும்? புரியுதானு சொல்கிறது? அதனால் என்ன செய்யணும்? அன்பு பாசமாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள், அதுதான் ஆண்டவருடைய திருவுளம்.
மற்றவங்களோட அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், மன்னிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அதான் அவருடைய திருவுளம். அப்போ அப்படி இல்லாமல் தான் தோண்டித்தனமாக தான் விருப்பப்படி நடந்துட்டு கணவனுக்கு கீழ்ப்படுகிறதில்ல, அவருக்கு தெரியாமல் தப்பு தவறு செய்கிறது, இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்குற விருப்பங்கள் நிறைவேறாது. அப்போ நீங்கள் அது ஆயத்தமான நிலை இல்லை. அப்போ ஆண்டவர் வரும் பொழுது நீங்கள் விண்ணரசுக்குள்ளே நுழையிறது கஷ்டம். உன்னை நான் அறியேன்னு சொல்லிடுவார். உன்னை நான் ஐயையோ, நான் அந்த கோயிலுக்கு போனேன், அந்த வழிபாட்டுக்கு நான் தவறாமல் போனேன், திருச்சிலுவநாதர் கூட்டத்துக்கு போனேன், அங்கே மங்களகிரிக்கு போனேன், அங்கே இஞ்ஞாசியார் எங்கள் செவக்கூட்டத்துக்கு நான் எப்பயும் போயிடுவேன், நான் எல்லா கூட்டத்திலையும் பங்கு பெற்றேன், நான் நல்லாவே ஜெபிப்பேன், அப்படி என்னை அறியேன்னு சொல்லிட்டீங்க, ஏன் ஆண்டவரே இப்படி சொன்னீங்க? ஆமாம், நீ பாசம் இல்லாமல் இருக்கிற, அன்பு இல்லாமல் இருக்க, மன்னிக்காமல் இருக்க, செவம் மட்டும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிற. போ, உன் சீட்டு கிழிக்கப்பட்டது, நீ இல்லை. ஐயோ, எங்கே போறிய? அப்படி செஞ்சுட்டா எங்கே போவோம்? பாதாளத்துக்கு போவோம். அச்ச நடுக்கத்தோடு இருக்கணும், சரியா? அப்போ தான் நம்ம விண்ணரசுக்குள்ளே நுழைய முடியும். அடுத்ததான் அதான் இந்த 10 கண்ணீர் ஓமை தான் அந்த மத்தேயு 25வது அதிகாரம் 1லேருந்து 13. அந்த 10 கண்ணீர் ஓமை யாருக்கெல்லாம் தெரியும்? கை தூக்குங்க. 10 கண்ணீர் ஓமை யாருக்கெல்லாம் தெரியும்? சரி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அதனால் படிக்க வேண்டாம். படிக்காமல் நான் உங்களுக்கு கருத்து மட்டும் சொல்கிறேன், சரியா? ஓகே. இப்போ 10 கண்ணீர்கள் இருக்காங்க. இது நம்ம நாட்டில் இந்த பழக்கம் இல்லை, இது வெளிநாட்டில் அந்த பழக்கம். அப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த கல்யாணத்துக்குரிய பொண்ணுகளோட அவங்களுடைய கூட்டாளிகள் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ரெடியாக இருப்பாங்களாம். அப்போ அவங்க நள்ளிரவில் தான் அந்த மணவாளன் வருவாராம். அப்போ நள்ளிரவில் மணவாளன் வந்து விட்டார்னா எல்லாரும் அடித்து பிடிச்சி எல்லாம் அந்த கல்யாண பொண்ணுகளோட எல்லாரும் சேர்ந்து விளக்குகளை எடுத்துக்கிட்டு போய் வரவேற்று கூட்டிக்கிட்டு போகணும் மணவரைக்கு. இப்போ எல்லாரும் கொண்டுட்டு போனதில் 5 பிள்ளைங்க என்ன செஞ்சிருச்சுங்க? புத்தியோட எண்ணெய் கொண்டு போயிடுச்சுங்க. அப்போ 5 பிள்ளைங்க எண்ணெய் இருக்குது, ஆனால் பத்தாக்குறையாக இருக்குது, அதை கவனிக்காமல் வந்திருக்குதுங்க. இப்போ மணவாளன் வருகிறான்னு சொன்ன உடனே எல்லாம் விளக்குகளெல்லாம் ரெடி பண்ணிடுச்சு. தூங்காமல் இருந்து விழிப்போட விளக்கெல்லாம் கொளுத்திட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இது என்ன செய்யுதுங்க? ஐயே, கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குது, ஏம்மா எங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்குது, உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் எங்களுக்கு நல்ல கதையாக போச்சு, உங்களுக்கு கொஞ்சத்தில் இருக்கிற எங்களுக்கு கொஞ்சத்தை கொடுத்துட்டோம்னா எங்களுக்கும் பாதியிலே நின்று போயிடும், கடைசியில் 2 குரூப்புமே போக முடியாமல் ஆகிரும், அதனால் நீங்கள் போய் கடையில் வாங்கிட்டு வாங்க. கடையில் எண்ணெய் வாங்க போனாங்க. மணவாளனோட இவங்க 5 பேரும் உள்ளே போயிட்டாங்க. கதவு பூட்டப்பட்டது. கதவை தட்டுனாங்க. நான் உங்களை அறியேன், நான் உங்களை அறியேன். இப்போ எந்த கேட்டகரியில் இருக்க போகிறீங்க? விவேகிகளாக இருக்க போகிறீங்களா, அல்லது எண்ணெய் வாங்க போகிற கண்ணீர்களாக இருக்க போகிறீங்களா? கவனமாக இருக்கணும். எப்பொழுதும் நம்ம அணையும் திரியை புகையும் திரியை அணையார். அவர் எரிய விட்டுக்கிட்டே இருப்பார். எப்போதும் ஜெபிச்சு அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கணும். அபிஷேகம்தான் அந்த எண்ணெய், அந்த ஆவியின் அபிஷேகம்தான் அந்த எண்ணெய். அப்போ அந்த எண்ணெயில் நம்ம நிறைஞ்சு இருக்கும் பொழுது நம்ம எப்பயும் தயாராக இருப்போம். காலையில் வந்தாலும் சரி, நள்ளிரவில் வந்தாலும் சரி, அது மாலையில் வந்தாலும் சரி, ரெடி ஆகிரும். அப்போ நம்ம எண்ணெய் இல்லை, விளக்கும் இல்லை, அப்படி இருந்தால் ஏனோ தானோன்னு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறிடும். அதனால் என்ன செய்யணும்? அந்த ஆயத்தமாக இருக்கிறதுக்கு அபிஷேகம் என்ற எண்ணெய் வேண்டும். தூய ஆவியின் அபிஷேகம் என்ற எண்ணெய் வேண்டும். அந்த அபிஷேக எண்ணெய் எப்படிமா பெறுறது? ஜெபிக்கணும். 40 நாட்கள் உபவாசம் இருந்து மேல் மாடியில் சீடர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அன்னை மரியாளோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அக்கினியின் ஆக்கிரமாக ஆவியானவர் இறங்கி வந்தார். பரவசமடைகிற அளவுக்கு, திக்குமுக்காடுற அளவுக்கு ஆவியானவர் நிரப்பினார். அப்போ அந்த மாதிரி இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளில், உங்களுக்குள்ளே இருக்கிறவங்களில் என்ன செய்யணும்? அந்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுட்டா நீங்கள் பேசும் பொழுது உங்கள் வார்த்தை அவங்களுக்கு, ஐயோ உங்கள் பேசினா இன்னும் கொஞ்சம் கேட்கணும் போல இருக்குது, அந்த பாப்பா நல்லா சொல்கிறான், அவளுக்கு எல்லா பைபிளும் நல்லா தெரியுது, அந்த தம்பி நல்லா ஜெபிக்கிறான், அந்த தம்பி நல்லா ஆலோசனை சொல்கிறான், இந்த அக்கா நல்லா ஜெபிக்கிறாங்க, அவங்க ஜெபிச்சா குணம் கிடைக்குது, இவங்க இறை வார்த்தைகளை நல்லா சொல்கிறாங்க, அப்படிங்கிற ஒவ்வொரு அபிஷேகம், வெவ்வேறான அபிஷேகம் எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்கு யோவேல் ஆகமத்தில்?
முதியோர் மேலும் இளையோர் மேலும் என் ஆவியை பொய் சொல்லுவாரா ஆண்டவர்? ஆண்டவர் பொய் சொல்லுவாரா? கேட்கணும், நீங்கள் கேட்கணும். சின்ன பிள்ளைல நான் வந்து செங்கல்பட்டுக்கு ஒரு இடத்துக்கு ப்ரேயருக்கு போவேன். ஒரு 10 வயசு பையன் 12 வயசு பொண்ணும் ஒரே குடும்பத்தில் உள்ளதுக்கு தான். ஐயோ அப்பா, பரவச பேச்சுனா துள்ளி குதிச்சு தான் பேசுதுங்க. அப்படி கடவுள் அதுகளுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு. நானே வெக்கப்பட்டு பார்த்து நின்றுக்கிட்டு இருந்தேன். ப்ரேயருக்கு வந்துட்டு ப்ரேயர் தொடங்கிட்டோம், எல்லோரும் சேர்ந்து ஜெபிங்க அபிஷேகத்துக்காக நான் துள்ளி குதிச்சு அப்படியே சரளமாக அந்த அபிஷேக ப்ரேயர் அந்த பாஷா வரத்தில் ஜெபிக்குதுங்க. அப்போ கடவுள் பொய் சொல்ல மாட்டார். அது சின்னதாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் முதியோர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் அபிஷேகத்தை தருவார். அபிஷேகத்தை தர நம்மளுக்கு பழமொழி ஒன்று இருக்குல்ல, அழுகிற பிள்ளைக்கு தான் பால், அழுகாமல் அது வாட்டு தூங்கிட்டு தான் அம்மாவும் வாட்டுக்கு நல்லா தூங்கிட்டு இருப்பான். அப்போ அழுகிற பிள்ளைக்கு தான் அதே போல் நம்ம கேட்குறவங்களுக்கு கொடுக்கப்படும். நீ கேளு, உனக்கு கொடுக்கப்படும். கேளு, சும்மா கேளு, விடாமல் கேளு. கிச்சனுக்குள்ளே நிற்கிறியா, சொல்லிக்கிட்டே இரு, ஆண்டவரே என்னை அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா, வெளிப்பாட்டு வரத்தால் நிரப்புங்கப்பா, என்னை அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. அந்த அக்கா என்கிட்ட பேச வர்றாங்கப்பா, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, எனக்கு வெளிப்பாட்டு வரத்தால் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. அப்படி சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு தேவையில்லாத பாட்டை கேட்டுக்கிட்டு சினிமாவை பார்த்துக்கிட்டு சீரியலை பார்த்துக்கிட்டுனோ. நீங்கள் ஒரு கருவியை உன்னத கருவியாக இருக்கணும், ஆண்டவருக்கு உகந்த ஒரு கருவியாக மாறணும். கடவுள் உங்களை தாயின் கருவில் உருவாக முன்னரே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்மளை எல்லாருமே தேர்ந்தெடுத்திருக்கிறார். எல்லாருக்குமே அந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்க, பாரபட்சம் பார்க்க மாட்டார். அப்போ அந்த அபிஷேகத்தை வேணும். நான் காலேஜ் படிக்கிறேன், எனக்கா தரப்பார், உனக்கு தருவார். நான் இப்போ தான் ஸ்கூலுக்கு, உனக்கும் தருவார். யாருக்குமே கேட்குறவர்களுக்கு இல்லை என்று கூறாத தெய்வம் நம்ம தெய்வம். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? விழிப்போடு இருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி 3 மணிக்கு நாங்கள் ஒரு 25 பேர், ஒருத்தரையுமே பார்த்ததே இல்லை, ஒரு சிஸ்டரை மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் 25 பேர் நாங்கள் ஜெபிக்கிறோம் 3 மணிக்கு எழும்பி. அப்போது அப்படி ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. இங்கே வர வேண்டியது இவங்களுக்கு தனியாக ஜெபிக்கணுமே, இந்த குரூப்பில் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தால் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு ஒரு அது சுயநலம் மாதிரி நினச்சிக்கோங்களேன். அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் சொன்னேன், பிரதர் ப்ரேயர் செய்தி கொடுத்து முடித்த உடனே எம்மடா சிஸ்டர் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். ஐயோ கடவுளே, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவர் நம்மளை சொல்லிட்டாரு, அவர் என்ன சொன்னாருன்னு கவனிக்கலை. அப்போ நான் சொன்னேன், பரிசுத்தாவியே தூயாவியே எனக்குள்ளே இருந்து ஜெபிங்கப்பா, தூயாவியே நீங்கள் எனக்குள்ளே இருந்து ஜெபிங்க, நீ என்ன ஜெபிக்கணும்னு தெரியல, நீங்கள் தான் இப்போ என் நாவில் இருந்து ஜெபிக்கணும்னு சொல்லி தொடங்குனேன். முடிக்கவே முடியலை. எல்லாருக்காகவும், முழு உலகத்துக்காகவும், எல்லாருக்காகவும் ஒன்றொன்னா சொல்லி கடைசியில் பிரைஸ்லான்னு பிரதர் சொல்லிட்டாரு, அதான் சிக்னல் முடிக்கணுங்கிற அடையாளம். அவன் சரி, அதோடு நான் முடிச்சுக்கிட்டேன். பார்த்தீங்களா? அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து தூண்டுவார், யாருக்கு ஜெபிக்கணும், எதுக்கு ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அபிஷேகத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? அந்த அறிவிலிகளை போல இருக்காம, அந்த பிள்ளைங்க நல்ல மனசோடு தான் வந்துச்சுங்க, ரெடியாக தான் வந்துச்சுங்க, ஆனால் கொஞ்சம் யோசிக்காமல் வந்துருச்சுங்க, ப்ரிப்பேர் இல்லாமல் வந்துட்டாங்க, பிரமாணிக்கம் இல்லாமல் வந்துட்டாங்க, விளக்கில் எண்ணெய் இல்லாமல் போச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் விழிப்பாக இருக்கணும், எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கணும். நம்ம எல்லா திருவருட்சாதனங்கள் அருள் அடையாளங்களை பெற்று இருக்கிறோம். அந்த அருள் அடையாளங்களை பெற்ற நாம் அதில் பரிசுத்தாவி, ஒவ்வொரு அருள் அடையாளத்திலையும் நமக்கு பரிசுத்தாவி வழங்கப்படுகிறது. திருமுழுக்களையும் சரி, நற்கருணையிலையும் சரி, ஒப்புரவு அருட்சாதனத்தில், உறுதி பூசுதலில், திருமணத்தில், நோயில் பூசுதலில், குருத்துவத்தில், எல்லாத்துலேயுமே அந்த ஆவியானவர் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுது. கனிகள், கொடைகள், வரங்கள், அதை நம்ம தான் அதை புரிஞ்சு, அப்போ எனக்கு அந்த கொடைகளில் கொஞ்சம் தந்துருங்க, அந்த கனிகளில் எனக்கு தாங்க, என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சு அந்த பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 5:10-12 வாசிப்பா. நீதியின் பொருட்டு
துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. நீதியின் நிமித்தம் துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். நீதியின் நிமித்தம். இப்போ நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீங்க? இப்போ கேட்டுட்டீங்க. இப்போ ஜெபிச்சு அபிஷேகத்தை வாங்கிக்கங்க. அப்போ தான் நீங்கள் நல்ல விதமாக வாழ்க்கை வாழ முடியும். நல்ல ஒரு கிறிஸ்துவங்களை நல்ல குடும்பமாக வாழ்ந்து நமக்கு அந்த பேரின்ப ராஜ்யத்தின் முன் சுவையை குடும்பத்திலே அனுபவிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? இப்போ காலையில் எழும்பி ஐயோ சிஸ்டர் சொல்லிட்டாங்க நமக்கு, அதனால் ஜெபிப்போம்னு இப்போ 4 மணிக்கெலாம் எழும்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது எங்கள் பிரதர் சொன்னார், என்ன நீங்கள் ஜெபிக்கிறிய, சத்தமே இல்லை அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், பிரதர் அந்த பக்கத்துல எல்லாம் பிள்ளைங்க பேரப்பிள்ளைய அல்லது யாராவது தூங்கிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லித்தானே அவங்க மெதுவாக ஜெபிக்கிறாங்க, அதனால அது சொல்ல. ஓ அப்படியா சிஸ்டர் அப்படின்னு. சரி, உங்களுக்கு அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரம் 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கும் பொழுது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சிலர் என்ன செஞ்சுருவாங்க, நீங்கள் ஜெபிக்கிறத கேட்டு உங்கள் கணவன் எழும்பி உட்காந்துருவார். இல்லைனா உங்களுக்கு பிடிக்காதவங்களா என்ன பிடிக்காது, ஜெப வாழ்க்கை பிடிக்காது, ஒரு நல்ல நிலையில் இல்லைன்னா என்னத்தடி காலையில் எழும்பி உளறிக்கிட்டு இருக்க, அந்த பக்கமாக தள்ளிப்போ. இதுதான் நீதி நிமித்தம் துன்புறுத்தப்படுவது. உங்களுக்கு தடை வருகிறது, உங்கள் குடும்பத்தில் ஒரு தடை வருது. என்னம்மா நீ கத்திக்கிட்டே இருக்க, தூங்க விட மாட்டேங்கிற அப்படின்னு உங்கள் மகன் சொல்லுவாங்க. நீங்கள் விவேகத்தோட ஒரு இடத்த செலக்ட் பண்ணணும். அவங்களுக்கு கேட்காத அளவுக்கு ஒரு ஒதுக்கமாக இருந்து நீங்கள் ஜெபிக்க தொடங்கணும். அப்போ இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தாரே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும், ஒரு கஷ்டத்தை உருவாக்குவாங்க. நீ ஜெபிச்சு என்னத்தை கண்ட, நீ கோயிலுக்கு போனேன் பார்த்துக்கோ உன்னை என்ன செய்கிறேன்னு, நீ ப்ரேயருக்கு போனேன் ஜெபக்கூடத்துக்கு போனேன் உன்னை என்ன நடக்குதுன்னு இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் அதை மேற்கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கடவுள் தருவார், நிச்சயம் தருவார். அதனால் நீங்கள் அந்த தடைகளை தாண்டி, அந்த துன்புறுத்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளை தாண்டி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும். போராட்டங்கள் மத்தியிலும், எதிர்ப்புகள் மத்தியிலும், தூக்கத்தின் மத்தியிலும், சோர்வின் மத்தியிலும் நீங்கள் ஜெபிக்க தொடங்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இது எத்தனாவது வருஷம்? 2000 பழமொழி சொல்லியிருக்கு, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்புறம் இன்னொரு பழமொழி சொல்லியிருக்காங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு. 16. இப்போ 10 கூடி இருக்கு, 26 ஆகியிருக்கே, என்ன சொல்ல போகிறீங்க? இப்போது 16ஓட 10 கூடி இருக்குல்ல, அப்போ 26 ஆயிருச்சுல. அப்போ ரெட்டிப்பான ஆசீர்வாதம்லாம் வரணும். 16 பெற்று இல்லை, 26 பெற்று பெருவாழ்வு வாழுங்கள். எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது பாருங்கள். 16ஓட 10 கூடி இருக்குது, 26. ஐயோ அப்பா, எண்ண முடியாத ஆசீர்வாதங்கள் இந்த வருஷம் உங்கள் குடும்பத்தில் வரப்போகுது. நம்புகிறவங்களாம் கைதட்டி நன்றி சொல்லுங்க. நம்புகிறவங்களாம் இந்த வருடம் என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, நிச்சயமாக நடக்கும். நம்புகிறவர்களுக்கு எல்லாம் கூடும். கூடுமா கூடாதா? கூடும். அப்போ நம்பணும், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் தரப்போகிறார். ஐயே, அந்த எஸ்தரை பற்றி அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன். அனாத புள்ள, அதை பிடிச்ச அரசியாகி 127 நாடுகளுக்கு அரசியப்பா, இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் அரசி. அப்போ அப்படி செய்த ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா? செய்வார். செய்கிறவங்கெல்லாம் சொல்லி, இங்கே பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கை கொடுத்து, இங்கே பாரு உனக்கு இந்த வருஷம் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, அந்த பாப்பாவுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவாரா தரமாட்டாரம்மா? தருவார். நீ சொல்லலையா செல்லம்? சொல்லு. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும். சரியா? ஓகே. அப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நல்லதே நடக்கிறதுக்கு ஜெபிக்க போகிறீங்க. என்ன தடை வந்தாலும், சோர்வு வந்தாலும், தூக்கம் வந்தாலும், ஐயோ கடவுளே, சிஸ்டர்ஸ் மக்களே, நான் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் இந்த 3 மணிக்கு எழும்ப ஆரம்பித்தேன். அந்த கரெக்டாக அந்த 3 மணிக்கு எழுப்பிடுவார் என்னையே.
நீங்கள் ஒரு 21 நாள் அல்லது 11 நாள், ஒரு 10 நாள் ட்ரை பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு நீங்கள் 3 மணிக்கு எழும்பி ஜெபிக்க வேணாம், பாவம் குடும்பத்தில் இருக்கிறீங்க. 4 மணிக்கு எழும்புங்க, 5 மணிக்கு எழும்புங்க. எழும்பி ஜெபிச்சுட்டு அதுக்கு பிறகு உங்கள் வேலைகளை தொடங்குங்க. ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், யாராவது ஞாபகத்தோடு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஞானத்துக்கு ஒரு காரியம் சொன்னேன். சாலமோன் ஞான நூல் 7:11 சொன்னேன். யாராவது ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஏ பாப்பா, நீ தானடா வாசிச்ச. அப்போ எப்படி நீங்கள் ஜெபிக்கிறீங்க? என்ன சொன்னேன் தெரியுமா? அதிகாலையில் எழுந்து ஞானத்தை கேட்டு ஜெபி. ஞானத்தோடு எல்லா செல்வங்களையும் அது கொண்டு வந்து, அளவற்ற செல்வங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ சொல்லுங்க, சாலமோன் ஞான நூல் 7:11 வாசிப்பா. பாருங்க. அப்போ காலையில் எழும்பி யார் ஜெபிக்கிறீங்களோ அவங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். 2026 ரெட்டிப்பான ஆசீர்வாதம். நினச்ச காரியங்கள்லாம் நடக்கணும், நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும். ஞானத்தை கேட்டு ஜெபிங்க. ஞானத்தோடு அது அளவற்ற செல்வத்தை ஏந்தி கொண்டு வந்தது. நீங்கள் கேட்குறீங்களோ கேட்கலையோ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். அதனால் எத்தனை தடைகள் வந்தாலும், தடை என்ன? தூக்கம்தான் தடை, சோர்வு தான் தடை, வேறு என்ன தடை? நீ தூங்குறதுல தூங்கி என்னத்துக்கு நீங்கள் எல்லாத்தையும் இழக்க போகிறீங்க? விழித்திருந்து ஜெபிச்ச ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 18:3 வாசிடா. மத்தேயு 18:3. நீங்கள் மனந்திரும்பி மனந்திரும் சிறுபிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ சிறு பிள்ளைகளாக ஆகிறதுனா என்னது? ஏற்கனவே நிக்கதோமி கேட்டார்ல, மறுபடிக்கும் எப்படி போய் குழந்தையா பிறக்கிறது தாய் வயிற்றில் அப்படின்னு கேட்டார். பாவம், அவர் நம்ம கேட்டக்குரிய, அதனால தான் அவர் அப்படி கேட்டுட்டார். சரி, பரவாயில்ல. இப்போ மறுபடிக்கும் நீங்கள் மனம் திரும்பி குழந்தைகளாக மாறாவிடில்னு தான் சொல்லியிருக்காரு. குழந்தைகளாக பிறக்காவிடில்னு சொல்லலை, குழந்தைகளாக மாறாவிடில்னு சொல்லியிருக்காரு. இந்த குழந்தைகள்லாம் எப்படிப்பா? உங்கள் குழந்தைகள்லாம் சொன்னதை கேட்கும்ல, கேட்க மாட்டேங்கிறாங்களா? இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் டிஃப்ரென்ஸாக இருக்காங்க. என்ன சொன்னதை கேட்கும். ஆனால் என்ன செய்வாங்க? அப்பா அம்மாவை சார்ந்து வாழ்வாங்க. என்ன எதுக்கெடுத்தாலும் அப்பா அம்மாட்ட கேட்பாங்க, அப்பா அம்மா சார்ந்து வாழ்வாங்க. இப்படிலாம் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த குழந்தைகளுடைய உள்ளம் கபடற்ற உள்ளம், மாசற்ற உள்ளம், எதையும் நம்புகிற உள்ளம், ஏற்றுக்கொள்ளுகிற உள்ளம், சார்ந்து வாழ்கிற உள்ளம், அதுதான் அந்த குழந்தைகளான உள்ளம். அப்போ இதெல்லாம் யார்? கடவுள்கிட்ட வைக்கணும். கடவுளை ஏற்றுக்கொள்ளணும், அவரை சார்ந்து வாழணும், உள்ளத்தில் தீமை இல்லாமல் இருக்கணும், கபடம் இல்லாமல் இருக்கணும். அப்படி மாறினா அவர்களுக்கு என்னவா? விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அந்த அரசு நமக்கு உரியதாக மாறும். அப்போ அந்த விண்ணரசுக்கு உரியதாக மாறணும்னா இந்த குழந்தைகளாக மாறணும். குழந்தைத்தனம் அல்ல, குழந்தைகளுடைய பண்புகள். சரியா? அந்த பண்புகளை வச்சு வாழணும். அது மத்தேயு 22:1-14. 22 அது பெரிய ஒரு கதை. இந்த மத்தேயு 22:1-14 என்ன சொல்லியிருக்குன்னா, விண்ணரசை ஒரு திருமணத்துக்கு ஒப்பிட்டு ஏசப்பா சொல்லியிருக்காரு. விண்ணரசை ஒரு திருமணத்துக்கு அழைப்புதல் கொடுக்கிறது. திருமணத்துக்கு நம்ம அழைப்புதல் கொடுக்குறோம்ல, அழைப்புதல் கொடுக்குற எல்லாருமே வர்றாங்களாமா? எல்லாருமே வர்றதில்ல. ஒரு சிலர்லாம் சாக்கு பக்கம் சொல்லிடுவாங்க. சிலர் பிடிக்காமே வராமல், அவன் வீட்டுக்காக நான் போய் கை நினைக்கணும், அவன் வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அவன் ஏன் கல்யாணத்துக்கு வரல, நான் என்னத்துக்கு போகணும், இப்படிலாம் இருக்குது இல்லையா? இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, தன் மனைவிக்கிட்ட சொல்கிறாரு, மகனுக்கு திருமணம் நெருங்கி வந்து விட்டது, வயதாயிருச்சு, நம்ம மகனுக்கு திருமணம் வைப்போம், அப்போ நிறைய பேரை அழைப்போம், அப்போ தன் ஊழியர்களை கூப்பிட்டு நீங்கள் போய் இவங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு வாங்க திருமணத்துக்கு, இந்த அழைப்புதலை கொடுங்க அப்படின்னு. அப்போ கொடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க? நான் இப்போ தாண்டா நிலம் வாங்கியிருக்கேன், மாடு வாங்கியிருக்கேன், உழுது பார்க்க போகிறேன், நான் செய்ய போகிறேன், நான் வரமாட்டேன்.
இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், நான் இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். இன்னொருத்தன் என்ன செய்வான், நான் இப்போ தான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், எனக்கு ஒரு இது இருக்குது, அப்படியே ஒவ்வொருத்தரும் சாட்டு சொல்லிடுவாங்க, சாக்கு போக்கு சொல்லிடுவாங்க. கடைசியில் வந்து சொல்கிறாங்க ஊழியர்கள்லாம், ஐயோ அவங்கள கூப்பிட்டோம் அவங்க வரலை, இவங்க வரலை, எல்லாருமே வரலை, எங்களை அடிக்கிறாங்க திட்டுறாங்க, கஷ்டமாக இருக்குது. அப்போ என்ன செய்கிறது? அப்போ அவர் சொல்கிறாரு, அவங்க அழைக்கப்பட்டவர்கள் வரலையா, அப்போ விட்டுருங்க, அழைக்கப்பட்டவர்கள் வராட்ட விட்டுருங்க. இப்போ யாரை அழைக்கணும்? வழியோரத்தில், பாதை ஓரத்தில் இயலாதவங்க, பாவப்பட்டவங்க, அவங்களெல்லாம் அழைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உவமையை நம்ம சிந்திக்கணும். இந்த அழைக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? யூதர்கள், குருக்கள், அறிஞர்கள், படித்தவர்கள், இவங்க தான் அந்த அழைப்பு பெற்றவர்கள். ஆனால் அந்த யூதர்கள் இன்னும் வரைக்கும் மெசியாவை ஏற்றுக்கொள்ளலையே, இன்னும் வரைக்கும் அவங்க மெசியா இன்னும் வரலைன்னு தான் இருக்கிறாங்க. அவங்க அங்கே எருசலேமில் இந்த பின்னால் ஒரு சுவர் இருக்குது பாருங்க, இந்த சுவர் போல் பெரிய சுவர், பெரிய நீளமாக இருக்குது. அவங்க என்ன தெரியுமா, அந்த யூத மக்கள் அது கூடாரம் மாதிரி பக்கத்தில் இருக்குது. அந்த கூடாரத்தில் இருந்து சங்கீதங்களை படிச்சுட்டு அந்த சுவரில் போய் முட்டி முட்டி மெசியா எப்போ வருவார், மெசியா எப்போ வருவார்னு சொல்லி அழுகிறாங்க. இன்னும் வரைக்கும் யூதர்கள் என்ன செய்யலை, மெசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இன்னும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். இவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் தான் அழைக்க பெற்றவர்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த விண்ணரசுக்குரிய அழைப்பை ஏற்றுக்கொள்ள தகுதி இல்லை. ஆனால் மற்றவங்களாம் சாதாரண மக்கள், நம்மளாம் சாதாரண மக்கள், நம்மளும் அழைக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமின் வழி, அந்த விசுவாசத்தின் வழியாக நாமெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்போ நம்மையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்போ நம்ம அழைக்கப்பட்ட நாமும் வந்திருக்கிறோம். இப்படி நம்மளாம் அழைக்கப்பட்டு வந்து இத்தனை பேர் இருந்தாலும் அரசர் வந்து சந்தோஷப்பட்டு நிறைய கூடாரம் நிறைஞ்சிருச்சு, நிறைய மக்கள் வந்திருக்காங்கன்னு அவர் சந்தோஷமாக சுற்றி வரையில் ஒரே ஒரு ஆள் அந்த அங்கே வெளிநாட்டில் கல்யாணத்துக்கு யூனிஃபார்மாக ட்ரெஸ் கொடுப்பாங்களாம். அப்போ ஒரு ஆள் மட்டும் அந்த யூனிஃபார்ம் போடாமல் அந்த கல்யாணத்துக்குள்ளே இருக்குது, அந்த கூடாரத்தில், மண்டபத்தில். அப்போ அவர் பார்த்துட்டு என்ன செய்கிற, ஹேய் நீ எப்படி ட்ரெஸ் இல்லாமல் எப்படி உள்ள நினைஞ்ச, திருவுடை கல்யாண உடை இல்லாமல் எப்படி நீ உள்ளே நுழைஞ்ச அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றுமே அவனுக்கு சொல்ல முடியலை. பணியாளர்கள்ட்ட சொல்லி இவனை இழுத்து கொண்டு போங்க, இழுத்து கொண்டு போய் எங்கே போட சொல்கிறாரு, இருளில் தள்ள சொல்லுகிறார், நெருப்பில் தள்ள சொல்லுகிறார். அப்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. அன்பிற்குரியவர்களே, இந்த குழந்தைங்களுக்கு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி ஆரம்பமாகி விட்டது. கொஞ்சம் குழந்தைங்க அந்த பக்கம் போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சீக்கிரமாக அனுப்பிவிடுங்க, பெரியவங்க அனுப்பிவிடுங்க, சின்ன பிள்ளைங்களை அனுப்பிவிடுங்க. அவங்களுக்கு எல்லாம் அங்கே ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரம் நம்ம ஆட்கள் வந்து கூட்டு போங்க. சரி, ஓகேப்பா. அப்போது அது என்னத்தை குறிக்குதுன்னா, அந்த ஆடை, அந்த திருமணத்துக்கு தகுதியான ஆடை உடுத்தலைன்னா பரிசுத்தமாக இல்லை என்றால் அந்த விண்ணரசுக்குள்ளே நுழைய முடியாது. அதைத்தான் அந்த ஆடைக்கு ஒப்பிட்டு அவர் சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி நம்ம அதுக்கு தகுதி இல்லாமல் போய் நரகத்துக்குள்ளே விழாமல் இருக்க பார்த்து கொள்ள வேண்டும். சரியா? அந்த நரகத்துக்குள்ளே போய் விழாமல் விண்ணரசுக்குள்ளே போகிறதுக்கு தகுதியான பரிசுத்தம் என்ற ஆடையை உடுத்த வேண்டும். அப்போ அந்த பரிசுத்தம் என்ற ஆடையை உடுத்த என்ன செய்யணும்னு மத்தேயு சொல்கிறத கேளுங்க பார்க்கலாம். மத்தேயு 7:20-22. பாட்டு பாடுறீங்களா? இடையில ஒரு பாட்டு பாடிட்டு தொடருவோம். எழுமுங்க எல்லாரும், ஒரு அடி பாடுங்க. சோர்வா இருக்கா உங்களுக்கு? இல்லையா? சோர்வா இருக்காம்மா? பாடுங்க. ஐயே, என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா.
பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. பகைமை கசப்பு எல்லாம் கவி போல மறையுதம்மா. பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. உலக ஆசையெல்லாம் கூண்டோடே மறையுதம்மா. உலக ஆசையெல்லாம் கூண்டோடே மறையுதம்மா. உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா. உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஓகே ஓகே, எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. நேரம் ஆயிட்டு, கொஞ்சம் நேரம். மத்தேயு 7:20-22 சீக்கிரம் படிப்பா. மைக்கு 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 சத்தம். மத்தேயு 7:20-22பா. சரி ஓகே, நான் சொல்கிறேன். மத்தேயு நம்மை தீட்டுப்படுத்தி தீய மனிதர்களாக்கி விண்ணரசில் நுழைய விடாமல் ஆக்குவது எது? நம்மளை தீட்டுப்படுத்தி விண்ணரசிக்குள் நுழைய விடாமல் தடுப்பது எது? பரத்தமை. ஒன்றாவது பரத்தமை, பலருடனும் பழகுவது, தாறுமாறான உறவு கொள்வது, தன் கணவனுக்கோ மனைவிக்கோ தெரியாமல் துரோகம் பண்ணுறது. இந்த மாதிரி தப்பு பண்ணிங்கன்னா விண்ணரசுக்குள்ளே நுழைய முடியாது. முதல் ஸ்டெப்பு இதுதான். கவனமாக இருந்துக்கங்க. தேவையற்ற பழக்க வழக்கங்களை தவிர்த்து விடுங்கள். ஒழுங்காக பிரமாணிக்கமாக கணவன் மனைவி உறவோடு நல்ல விதமாக, குடும்ப உறவோடு நல்ல விதமாக வாழுங்கள். அதான் பரத்தமை. அப்போ தேவையில்லாமல் பலருடனும் பழகக்கூடாது. எடுத்துக்காட்டு சொல்ல நேரம் இல்லை, அடுத்தது தொடங்க போகுது. அதனால் 2வது பாயிண்ட்டு, களவு செய்யாதே. இருக்காப்பா, கண்டுபிடிச்சிட்டியா? 2வது களவு. காசு பணம் பொருள் பண்டங்கள் மட்டும் களவல்ல. மற்றவங்களுடைய காசு பணத்தை, மாப்பிள்ளையுடைய பாக்கெட்லேருந்து காசு எடுக்கிறது, மனைவிட்டு நகையை தெரியாமல் தூக்கி அடகு வைக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட பொருள் அதெல்லாம் சொல்லவே இல்லை. இங்கே என்ன சொல்லியிருக்கு? நேரத்தையும் களவு செய்கிறோம். கடவுளுக்குரிய நேரத்தையும் களவு செய்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். எத்தனை பேர் 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் அல்லது 10 நிமிஷம் 25 நிமிஷம் யார் ஜெபிக்கிறது? கை தூக்குங்க பார்க்கலாம். கை தூக்குங்க. வெரி குட். அப்படி இருக்கணும். இப்போது இந்த கடவுளுக்கு குறிப்பிட்ட நேரத்தை கொடுக்காம ஜெபிக்காமல் இருக்கிறீங்கன்னா அது களவு செய்கிறது தான். அதுவும் பாவம். அப்போ நீங்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம
உங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அதுதான் களவு. அப்போ நமக்கு இந்த 24 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது கொடுத்து நீங்கள் சீரியல் பார்க்காம தூங்கிக்கிட்டு இருக்காம புரணி பேசாமல் மற்றதெல்லாம் செய்யாமல் கடவுளுக்காக 1 மணி நேரம் ஒதுக்கி ஜெபிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே தெரிய வரும். சரியா? தசமப்பாகன்னு இந்த அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, வேறு சபையில் உள்ளவங்கெல்லாம் 10ல் 1 பாகம் கொடுக்கணும், 10ல் 1 பாகம் கொடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, 10ல் 1 பாகம்னா நீங்கள் ஏன் காசு பணத்தை நினைக்கிறீங்க? 1 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவருக்கு தசம பாகமாக 1 மணி நேரம் உனக்கு தரப்பா, நான் 1 மணி நேரம் உண்மை ஸ்துதிச்சு ஆராதிக்கிறேன், உண்மை ஜெபிக்கிறேன், நீ எனக்கு செய்ய வேண்டிய தெரிஞ்சிரு, நான் உனக்கு பிந்தி தாரேன், இப்படி சொல்லி ஜெபிங்க. அதுதான் நீங்கள் கொடுக்குற தசம பாகம். நீங்கள் காசு பணத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. தசம பாகம்னா என்ன? நல்ல மனசில் வச்சுக்கோங்க. 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம், அதுதான் நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற தசம பாகம். அந்த 1 மணி நேரம் நீங்கள் கொடுத்தா அவர் என்ன செய்வாராம்? என்ன செய்வார்? 2026 என்ன நடக்கும்னு சொன்னேன்? என்ன சொன்னேன்? உடனே மறக்கிறீங்களே மக்களே, மறக்காதீங்க. உங்களுக்கு திருப்பி இதே பிரசங்கத்தை அடுத்த வாரம் வந்து சொன்னாலும் நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க போல். ஞாபக சக்தி வேணும் உங்களுக்கு. அதனால் என்ன செய்யணும்? என்னம்மா செய்யணும்? 10ல் 1 பாகம்னு சொல்கிறத என்ன செய்யணும்? கடவுளுக்கென்று 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் கொடுத்து ஜெபிக்கணும். அடுத்தது என்ன போட்டிருக்கு தெரியுமா? கொலை செய்யாதே. இல்லையா? மார்க் 7:20-22. கொலை செய்யாதே. நம்ம நினைக்கிறோம் வெட்டி கொல்றதான் கொலை, அல்லது அவங்கள என்னெல்லாம் செய்கிறதான் கொலை, கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொன்றும்டா, அதெல்லாம் கொலை. இன்னும் கொலை செய்கிறது என்ன தெரியுமா? மற்றவங்களை புண்படுத்தி பேசுறது, காயப்படுத்தி பேசுறது. வார்த்தையாலே கொலை பண்ணிடுவாங்க சிலர். வார்த்தையாலே மறக்க முடியாத அளவுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? செத்தாலும் மறக்க மாட்டேன். செத்த பிறகு நீ எப்படிமா நினைக்க போகிற, மறக்க போகிற? செத்தாலும் மறக்க மாட்டேன். சாகுறதுக்குள்ளே மறந்துறியா? சாகிறதுக்குள்ளே மறந்துரு. தப்பி தவறி ஒரு வார்த்தை ஏதோ சொல்லிட்டாங்க, அதை மறந்துரு, மன்னிச்சிரு. சொல்கிறவங்க வேதனைப்படுத்துகிற வார்த்தையை, காயப்படுத்துகிற வார்த்தையை, புண்படுத்துகிற வார்த்தையை காலமெல்லாம் நினச்சி என்னை பைத்தியக்காரின்னு சொல்லிட்டான், என்னை ஒன்றத்துக்கும் விளங்காதவன் சொல்லிட்டான், நீ உருப்படாதவன் சொல்லிட்டான், நீ வந்ததுலேருந்து என் குடும்பமே விளங்கலைன்னு சொல்லிட்டான், ஐயோ நல்லாலேன்னு சொல்லிட்டான், நான் எப்படி ஐயோ, இதே சொல்லி 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 அந்த பொண்ணு நொந்து நூடில்ஸ் ஆகிரும். சரியா? அப்போ என்ன செய்யணும்? வார்த்தையில் மிகவும் கவனமாக இருக்கணும். கத்தி வச்சு செய்கிறது கொலை இல்லை, கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை செய்கிறது இல்லை. வார்த்தையில் கொலை செய்யாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது விபச்சாரம் செய்யாதே. கடவுளை தவிர பொருள், விபச்சாரம்னா உடனே நினைக்காதீங்க அவன் மனைவியோட அவன் இவனோட. நோ, விபச்சாரம் செய்கிறதுனா பொருட்களுக்கு பற்று, நகைக்கு பற்று. எனக்கு 10 நிமிஷம் வேணும், அப்பா என் 10 நிமிஷம் எடுத்தாங்க. அதனால் விபச்சாரம் செய்யாதேன்னு என்னது? பொருட்களில் பற்று, ஆட்களில் பற்று, இடங்களில் பற்று, எல்லாத்துலேயும் அந்த நகையத்தை எடுத்து பார்க்குறது, இந்த சேலையை எடுத்து பார்க்குறது, அந்த பீரோவை திறந்து பார்க்குறது, இதெல்லாம் பற்று. இந்த மாதிரி பற்றுக்கெல்லாம் இருந்தால் விண்ணரசில் நுழைய முடியாது. கடவுளை மட்டும்தான் பற்றி கொள்ள வேண்டும். அடுத்து பேராசை. அதிகப்படியாக என்ன செய்யக்கூடாது? பொருட்களை செய்யக்கூடாது. ஐயோ, இப்போ இருக்கிற பெண்கள்லாம் எத்தனை அல்மேரா வச்சுருக்கீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாலெலாம் 1 புடவை 2 புடவை, இப்போ 5 புடவை 6 புடவை வாங்குறீங்க. பர்த்டேக்கு வாங்குறீங்க, கல்யாண நாளுக்கு வாங்குறீங்க, திருநாளுக்கு வாங்குறீங்க, பொங்கலுக்கு வாங்குறீங்க, கோயில் திருநாளுக்கு, இப்படி பலதை சேர்த்து வைக்கிறீங்க. ஐயோ கடவுளே, இதெல்லாம் பாவம். பேராசை பெரு நஷ்டம். பேராசையாக இருக்காதீங்க. தீச்செயல், குடிக்கிறது, போதை பொருளுக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரிப்பட்ட தீச்செயல்களை என்ன செய்யணும்?
விட்டுறணும். அப்போ தான் விண்ணரசுக்குள்ளே நுழைய முடியும். அப்போ தான் அவர் வரும்பொழுது ஆயத்தமாக இருக்க முடியும். வஞ்சகம், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறது, மற்றவங்களை பற்றி தாறுமாறாக பேசிட்டு ஐயோ அக்கா உங்களை போல் உண்டுமான்னு பேசுறது தப்பு. அதனால் உள்ளத்தில் ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசக்கூடாது. ஆம்னா ஆம், இல்லை என்றால் இல்லைன்னு இருக்கணும். உண்மை பேசணும். கண்மூடித்தனமாக மற்றவங்கள பேசக்கூடாது. பிறருடைய பொருளை, பணத்தை, காசை இதெல்லாம் வஞ்சகமாக கபடமாக அபகரிக்க கூடாது. அடுத்தது காமவெறி, பிறரை பற்றி பார்க்கும் பொழுதே காமவெறி. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், எம்மா நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கண்ணால் பாவம் செய்கிறோம்னு. அந்த பொண்ணு வடை தட்டி போட்டுக்கிட்டு இருக்கையில் பார்த்துக்கிட்டே இருந்தேன், இப்படி ஒரு மனைவி எனக்கு கிடச்சா நல்லா இருக்கும்னே நினச்சிட்டம்மா. ஐயோ திருப்பி திருப்பி அந்த கடையில் போய் வடை அந்த பிள்ளைய பார்க்குறதுக்காகவே போனோம்மா, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு. அதனால் கட்டுக்கடங்காத காமவெறி, பார்வையிலே பாவம் செய்யக்கூடாது. மற்றவங்கள பார்த்து பாவம் செய்ய, இப்படி ஒரு மனைவி, இப்படி ஒரு கணவன், அதெல்லாம் தப்பு. அதனால் காமவெறியை நீக்கணும். பார்வை, ரசிப்பது, ருசிப்பது, பார்ப்பது, இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். பொறாமை, பிறரை பார்த்து அவன் எப்படி தான் இந்த வண்டி வாங்கினானோ, அவன் எப்படி தான் இந்த வீடை வாங்கினான், எவனுக்கிட்ட லஞ்சம் அடித்தானோ, எவனை கொள்ளையடித்தானோ, அவன் கஷ்டப்பட்டு அவன் செஞ்சுருப்பான், நீ ஏன் பொறாமப்படுற? நீ பொறாமப்பட்டால் ஏறது மாதிரி புழுத்து சாக வேண்டியது வரும். அதனால் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அடுத்தது பழித்துரைக்கக்கூடாது. அவன் நல்லா இருப்பானா, இவன் நாசமாக போவான், அப்படி இப்படின்னு அடுத்தவங்களை என்ன செய்யக்கூடாது? பழித்துரைக்கக்கூடாது. நல்லா இருக்கட்டும், பாவம், அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். செருக்கு, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலேயே கொடை பிடிப்பானா. அப்போ செருக்கு, கர்வம், ஒரு மாதிரி பார்க்குறது. அங்கே அண்ணாலும் பெண்ணினாவும் பிரச்சனை பண்ணாங்கல்ல குழந்தை, அதே மாதிரி பெண்களுக்குள்ளே இந்த கர்வம் வரும். அதனால் அதை பார்த்து இருந்துக்கோங்க. மேட்டிமை, ஸ்லாக்கியம், கர்வம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. மதிகேடு, ஞானமற்ற பேச்சு, ஞானம் இல்லாமல் பேசி தொலைது பாரு. இது பாரு, அறிவு இருக்கா, அறிவுற்ற தனமாக பேசுது, ஞானத்தோடு பேசணும். இவைகளெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் விண்ணரசுக்குள்ளே நுழைவீங்க. நீங்கள் செம்மறியாடு மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் உள்ளேன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் எழும்புங்க. உங்களை ஒரு சிறு ஜெபத்தோடு முடிக்கிறேன். எழுமுங்க, நேரம் ஆயிட்டு. கண்ணை மூடுங்க, நல்லா ஜெபிங்க, ஆயத்தமா இருக்கணும். ஜெபிங்க. என்ன நீங்க உங்களுக்காக ஜெபிக்க, நான் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். சரியா? ஓகே. அப்பா தந்தை ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். வல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், இரக்கம் பரிவுடையவரே. அப்பா ஆமை போற்றுகிறோம், போலிகிறோம், ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வழிகளை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. உலக பற்றுதல்கள், பாசங்கள் எல்லாவற்றிலும் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே. தேவையற்ற காரியங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. இங்க வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுங்கப்பா. அவர்கள் ஆசீர்வதிங்க. உள்ளத்துல விழுந்த இந்த விதைகள், இந்த வார்த்தைகள் ஆண்டவரே, அவர்கள் அதை தியானித்து அவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்க கிருபை செய்தருளும் ஆண்டவரே. இந்த 2026வது ஆண்டிலே ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு குடும்பங்களை ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கணும் ஆண்டவரே. அப்பா பெரும்பாலும் குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்ப்பா. அப்பா கடன் பிரச்சனை தீரணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்கணும் ஆண்டவரே. வியாதியா குணப்படுத்தணும் ஆண்டவரே. வியாதிகளை குணப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நீர் வல்லவர் ஆண்டவரே, தெய்வீக மருத்துவர் ஆண்டவரே. மருத்துவர்களால் முடியாதது உம்மால் செய்ய முடியும் ஆண்டவரே. நாங்கள் விசுவசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கைக்கு பலன் கொடுத்தருளும் ஆண்டவரே. அப்பா எங்கள் பாதையை செம்மையாக்குங்கள் அப்பா. கரடு முரடான எல்லாவற்றையும் எடுத்து விடுங்க ஆண்டவரே. பள்ளத்தாக்குகளை சமமாக்குங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் சரிப்படுத்தி நாங்கள் நேரிய பாதையில் நடந்து விண்ணரசை சுதந்தரித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.